பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. எங்கிருந்து கேட்டாலும் எதை வேண்டி தொழுதாலும் அங்கிருந்தே கொடுக்க அருட்பெரும் ஜோதியை வணங்குகின்றேன். அற்புத கீர்த்தி வேண்டி ஆனந்த வாழ்க்கை வேண்டி நற்பொருள் குவிதல் வேண்டி நலமெல்லாம் பெருக வேண்டி கற்பக மூர்த்தி தெய்வம் களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்துவார் பொய்யில்லை கண்ட உண்மை. நேயர்களுக்கும் என் இனிய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இப்போது வாக்கிய கணிதப்படி, அதாவது திருநள்ளாறு வாக்கிய கணிதப்படி வரப்போகும் சனிப்பெயர்ச்சி மார்ச் 29/3/2023, அதாவது சுபகிருது வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி வளர்வரை புதன்கிழமை 29/3/2023 அன்று பகல் மணி இந்திய நேரப்படி IST நேரத்தின்படி 12:51 மகர ராசியிலிருந்து சனீஸ்வர பகவான் மூலத்திரிகோணம் ஆட்சி பெற்ற கும்ப ராசிக்கு அவருடைய இன்னொரு சொந்த வீட்டிற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த இடப்பெயர்ச்சியால் உங்கள் எதிர்பார்ப்பாக இருக்கும் இந்த அதாவது கும்பத்திற்கு செல்லக்கூடிய சனிப்பெயர்ச்சியை 12 ராசிகளுக்கும் 27 நட்சத்திரங்களுக்கும் பஞ்சபூத அடிப்படையில் என்ன பலன்கள் பரிகாரங்கள் அப்படிங்கிறத நாம் இப்போது பார்க்க போகிறோம். இது போகிறதுக்கு முன்னாடி இந்த சனிப்பெயர்ச்சி 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழக்கூடியது. அது இப்போ தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு விருச்சகத்திலிருந்தே வரக்கூடிய ஒரு சனிப்பெயர்ச்சியும் 2.5 ஆண்டுகள் அல்ல, 3 ஆண்டுகள் நெருக்கி இருக்கின்றன. 2.75-3 ஆண்டுகள் நெருக்கி இருக்கின்றன. அப்படிப்பட்டதாக தன்னுடைய பெயர்ச்சியினுடைய கால அளவை அதிகமாக்கி சஞ்சாரம் செய்து வருகின்றார். இப்படி சஞ்சாரம் செய்து வருவது பொதுவாக சனிப்பெயர்ச்சி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தை கடந்து வருவது நாட்டிற்கும் மக்களுக்கு ஒரு பெரிய சோதனைகளை தரக்கூடிய ஒன்றாக இருக்கும். இருந்தாலும் அவருடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்து இந்த பெயர்ச்சி நடத்துவதால் வரக்கூடிய பாதிப்புகளுக்கும் ஒரு பரிகாரங்களை தேடித் தருவார். மக்களுடைய தேவைகளை அறிந்து அரசு நிர்வாகத்தை ஆள்பவர்கள் சரியாக எதையும் செய்து ஒரு நல்வழி பாதையை வழிப்படுத்தி பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கின்றன. ஆன்மீகத்திற்கு அதிக ஈடுபாடுகளும் உள்ளது. இப்போது கும்பத்துக்கு வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி 29/3/2023 பகல் 12:51 வாக்கிய கணிதம் என்ற பஞ்சாங்கத்தின்படி பயிற்சி ஆகிறார். இதுதான் திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி. இந்த நாளில் தான் திருநள்ளாறில் மிகப்பெரிய வைபவங்கள் அங்கே நடைபெற இருக்கின்றன. சனீஸ்வரர் இடம்பெற்ற சில ஸ்தலங்களிலும் கூட இந்த வழிபாடுகள் நடக்க இருக்கின்றன. இப்போது இந்த கும்பத்துக்கு செல்லக்கூடிய சனீஸ்வரர் 3 முறை வக்கரமாகின்றார். அதாவது ஒரு முறை 5 மாதங்களுக்கு குறையாமல் ஒரு முறை வக்கரமாகின்றார். 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை சஞ்சரிக்கிற போது 2 முறை தான் வக்கரங்கள் ஏற்படும். ஆண்டுகள் கூட இருந்தால் அது 3 வக்கர முறையாக வந்து சேரும். இப்போது இவர் 2023 மார்ச்சிலிருந்து 2026 மார்ச் வரையிலுமே இருக்கார். 3 ஆண்டுகளுக்கு இந்த கும்பத்தினுடைய சனிப்பெயர்ச்சி இருக்கின்றன. ஆக திருக்கணித்துக்கு வாக்கியத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்றன. இப்போ அதன்படி பார்க்கின்ற பொழுது 17/1 நேயர்களுக்கு பேசியிருக்கிறேன். இப்போது பேசுவது வாக்கிய சனிப்பெயர்ச்சி பலன் தான். இப்போ நான் ஏற்கனவே திருக்கணித்துக்கு பேசி சனிப்பெயர்ச்சி பலன்களும் வாக்கியத்திற்கு இப்போ பேச போகிற சனிப்பெயர்ச்சி பலன்களும் பலன்கள் கூடிய மட்டும் ஒன்று தான். கால அளவுகள் வித்தியாசப்படும். இப்போது நம்ம இதில் ஒரு பெரிய கணக்கீடுகள் என்ன அப்படின்னா, டிஃபரன்ஸ் இருக்குது. வக்கர நிலைகளில் அவருடைய நட்சத்திர சஞ்சாரங்களில் வித்தியாசம் இருக்குது. அதனால் அவர் எந்த காலகட்டங்களில் ஒரு ராசிக்கு சரியான பலன்களை சாதகம் பாதகத்தை தருவார் அப்படிங்கிறதுல சில வித்தியாச முறைகள் மட்டும் இருக்கும். மற்றபடி ராசிக்கு சொல்லப்படக்கூடிய பலன்கள் ஒன்று தான். இப்போது வாக்கிய முறைப்படி நாம் சில பலன்களை சொல்லி இதில் ஒரு வித்தியாசமாக வாக்கிய சனிப்பெயர்ச்சியில் வித்தியாசமாக சனிப்பெயர்ச்சி பலன்களை சொல்லி உங்களுடைய ராசியில் உங்கள் பிறப்பு நட்சத்திரப்படி எந்த காலகட்டத்தில் அவர் அந்த சாதகம்னா சாதகமான பலன் சேரும், பாதகம்னா பாதகமான பலன்கள் எப்போது வரும், சாதகம் பாதங்கள் எந்த காலகட்டத்தில் கடந்து வரும், நாம் எப்போது அது விழிப்பாக இருக்க வேண்டும், அதுக்கான என்ன பரிகாரம், எப்படி நாம் நடந்துக்க வேண்டும், இதையெல்லாம் ஒன்று திரட்டி இறையருளால் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவிலாவிய நீர்மெளி வேணியன் அலையில் ஜோதி அம்பலத்தாடுவான் மலர் சிலம்பொடி வாழ்த்தி வணங்குவோம். செடியாய வல்வினைகளை தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயில் வாசலும் அடியாரும் வானவரும் அடம்பெயரும் கிடந்து இயங்கும் படியாய் கடந்த உன் பவளவாய் காண்பானே ஞானானந்தமயம் தேவ நிர்மலஸ்படிஹாத்திரம் ஆதாரம் சர்வ வித்யான ஐக்கியம் உபஸ்மகே. எம்பெருமான் ஈஸ்வரன் உலகெல்லாம் உணர்ந்த ஓதற்கரியவனாகிய இறைவனுடைய அருளால் இந்த சனீஸ்வரன் ஈஸ்வரனுடைய அருள் பெற்றவர். இன்னும் சொல்லப்போனால் பைரவருடைய அருளும் சேர்ந்து இருக்கக்கூடியவர். காயத்ரி தேவனுடைய அருளும் அம்பிகையினுடைய அருளும் முருகனுடைய அருளும் முழுமுதற்குள்ள கடவுளுடைய அருளும் ஒரு சேர பிறந்து இந்த கடவுள்களை வணங்குவதால் சனிப்பெயர்ச்சியால் வரக்கூடிய நற்பலன்கள் நம் கூடுதலாக கிடைக்கும்.
கெடுபலன்களுக்கு இந்த இறைவன் இறைவியை வணங்குவதால், அதாவது சிவசக்தியை, கால பைரவரை, சொர்ணாசுர பைரவரை, மகாவிஷ்ணு மகாலட்சுமியை, லட்சுமி நரசிம்மரை, பஞ்சமுக கணபதியை, முருகப்பெருமானை மற்றும் ஆஞ்சநேயரை இவர்களெல்லாம் வழிபடுவதால் நம்ம சனினால் வரக்கூடிய எந்த ஒரு பாதிப்புகள் இருந்தாலும் கூட அவைகள் சூரியனை கண்ட படிபோல் விலகி நமக்கு நன்மைகள் கிடைக்கும். அதனால் சுவைமிக்க கனிகள், கற்கண்டு, குளிர்ந்த மலர்கள், குளமாதர்கள், ஒரு குடையின் கீழ்கான ஆட்சி, எல்லாவற்றையும் இணையவன் சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானை திருமூலர் சொல்கிறார், சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலும், சிவசிவ என்றிட தேவரும் ஆவர், சிவசிவ என்றிட சிவகதிதானே. தரம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனந்தரும், நல்லென எல்லாம் தரும் அன்பர் அன்பவருக்கு கணம் தரும் அபிராமி கடைக்கண்களே. இப்படி நம்ம இறையருளை மேற்கொண்டு சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்களை நாம் பார்க்க வேண்டும். இறையருளே மிக முக்கியம். இறைவனுடைய அருளையும் குலதெய்வத்தையும் முன்னோர்களையும் யார் ஒருவர் வணங்குகிறார்களோ, தான் யோக்கியாம்சமாக இருந்து தான தர்மங்களை செய்து இறைநெறியோடு வாழ்பவனுக்கு கண்டிப்பாக அந்த சனீஸ்வரன் நியாயமானவன். அதனால தான் தராசு என்று சொல்லக்கூடியது. தராசு என்பது நியாயத்தை சொல்லக்கூடியது. அது நீதிமான் கையிலும் வியாபாரிகள் கையிலும் இருக்கு. அந்த தராசில் தான் அவர் உச்சமாகிறார். சனிக்கு 2 சொந்த வீடுகள் இருந்தாலும் மகரத்தை விட கும்பம் மிகவும் அவருக்கு ஒரு சிறப்புடைய வீடு. மூலத்திரிகோணம் என்ற ஒரு முக்கியமான பலம், உச்சத்துக்கு நிகராக அடுத்த பலம் அங்கே அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பூரண கும்பம் என்று சொல்லக்கூடிய அந்த கும்ப ராசிக்கு சனீஸ்வரனுடைய சொந்த வீட்டிற்கு இடப்பெயர்ச்சியாகி செல்கின்றார். 3 முறை வக்கரமாவதுனா சோபகிருது வருஷம் ஆனி மாதம் 12ஆம் தேதி 27/6/2023 வக்கரம் ஆரம்பமாகி ஐப்பசி 6ஆம் தேதி வரை 23/10/2023 வரை நிவர்த்தி ஆகிறார். இது முதல் வக்கரம். 2வது வக்கரநிலை சதய நட்சத்திரத்தில் ஏற்பட்டு குரோதி வருஷம் ஆனி மாதம் 5ஆம் தேதி 19/6/2024 முதல் வக்கரம் ஆரம்பமாகி ஐப்பசி 19ஆம் தேதி 4/11/2024 வக்கர நிவர்த்தி ஆகிறார். 3வது வக்கரனை பூரட்டாதி நட்சத்திரத்தில் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 18ஆம் தேதி 2/7/2025 வக்கரம் ஆரம்பமாகி கார்த்திகை 2ஆம் தேதி 18/12/2022 வக்கர நிவர்த்தி ஆகிறார். இந்த கும்பத்துக்குள் 3 நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அவிட்டம், சதயம், பூரட்டாதி. இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் 3-4 பாதங்களில் இவருடைய சஞ்சாரம் 29/3/2023 முதல் 21/2/2024 வரை இருக்குது. சதய நட்சத்திரத்தில் இவருடைய சஞ்சாரம் 22/2/2024 முதல் 14/3/2025 வரை அதில் சஞ்சரிக்கிறார். பூரட்டாதி நட்சத்திரம் 1-2-3 பாதங்களில் இவர் 15/3/2025 முதல் 5/3/2026 வரை சஞ்சரிக்கிறார். ஆக 29/3/2023 முதல் 5/3/2026 வரை கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் இந்த சனி பகவான் 3 முறை வக்ர நிலையாகி இந்த கும்பராசியில் சஞ்சரிக்கிறார். இப்போது அவர் 12 ராசிக்கும் எத்தகைய பலன்களை தரப்போகிறார் என்பதை நாம் இப்போது பார்ப்போம். கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு இப்போது பார்க்குறது 7.5 சனியினுடைய முதல் பகுதி, முதல் 2.5 போய் ஆரம்ப பகுதி 2.5 போய் இப்போது சென்மச்சனியாக 2வது பகுதியில் இப்போது அவர் உங்களை ஆட்கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசியில் தான் அவர் இருக்கிறார். அதனால் இதற்கு சென்மச்சனி என்று பெயர். இப்போ நம்மளுடைய கும்ப ராசி, நம்ம ராசிக்கு அவர் அதிபதி, அதான் நம்மளை ஏதாவது கெடுபலன் பண்ண மாட்டோம்னு விட்டுருவார் நீங்கள் நினைக்க வேண்டாம். இப்போ தான் உங்களை அதிகமாக பிடிப்பார். அதாவது அந்த 7.5 சனியில் சென்மத்தில் வரக்கூடிய அந்த சென்மச்சனி தான் அதிக கெடுபலனை செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். இப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் உஷாராக இருக்க வேண்டும். இதில் என்ன ஒரு சிறப்பு இருக்குது என்ன அப்படின்னா, சொந்த வீட்டில் இருக்கார். அதனால் எந்த கெடுபலனை தந்தாலும் அதிலிருந்து தப்பித்துக்கக்கூடிய ஒரு மறுவழியை அவர் காட்டுவார். ஆனால் நீங்கள் தப்பித்து வருவதற்கு நீங்கள் ஒரு மறுவழியோடு தான் நீங்கள் தப்பித்து வெளிவர முடியும். இல்லையே ஏதேனும் ஒரு வழியில் சிக்கிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. குறிப்பாக சரீரத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். கண்டம், காட்சிகள், கர்மங்கள் செய்ய வேண்டிய பாக்கியங்கள், சிலருக்கு அறுவை சிகிச்சைகள் ஆக உடலில் பெரிய தொந்தரவுகளை அதிகம் உண்டாக்கும். இனம் புரியாத கவலைகள் வரும். மருத்துவ செலவுகள் நிறைய ஏற்படும். நீங்கள் சரியாக எதுவும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இறை சக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். தியானம், தொழுகை, ஜபம், ஆலய வழிபாடுகள், தர்மம் பண்ணுவது, விருத்திக்கான ஓமம் பூஜைகள் பண்ணுவது, இதையெல்லாம் நீங்கள் அதிகம் கடைப்பிடிக்க வேண்டும். எந்நேரம் மனக்குழப்பத்தில் இருப்பீங்க. அந்த மனக்குழப்பத்தை தீர்ப்பதற்கு இறையருள் ஒன்று தான் மிக முக்கியம். அதுவும் சனீஸ்வரருடைய அருளை பெறுவதற்கு பைரவர் வழிபாடும், சிவனில் பைரவர் வழிபாடும், பெருமாளில் நரசிம்மர் ஆஞ்சநேயர் வழிபாடும், மகாகணபதியினுடைய வழிபாடும், அம்பாளுடைய இல்லை காளியினுடைய
பைரவி துர்க்கையுடைய வழிபாடும் மிக குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கும். சித்தர்களுடைய ஜீவசமாதி தரிசனமும் உங்களுடைய கெடுபலன்களை போக்கும். இதை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும். இப்போ இவர் உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். அதனால் தைரிய வீரியம் உங்களுக்கு இருந்தாலும் சரியாக செயல்பட முடியாத நிர்பந்தம் இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் உங்கள் திறமையை கொண்டு சாதிப்பது கடினமே. உங்களை வைத்து பிறர் அதிகம் பயன்பெறுவார்கள். சில நேரத்தில் நீங்கள் விட்டு கொடுத்து போவதும் காரியத்தை தள்ளி போடுவதும் அதிகமாக எதிலுமே நீங்கள் ஈடுபடாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பணிகளை மட்டும் சனியாக பார்ப்பதும் நன்மை. 7ஆம் இடத்துக்கு இவருடைய பார்வை. கணவன் மனைவியில் ஒன்று கூட அனுசரித்து போக வேண்டும். எதுவே அந்த 4 சுவற்றுக்குள் இருக்க வேண்டும். மேலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு அந்த திருமண பாக்கியங்கள் தள்ளி போகும், தடைபடும். மேலும் இதில் இருப்பவர்கள் விவகாரங்கள் இருந்தால் மறுமணங்கள் அமைவது கூட கடினமே. மேலும் பங்காளி பந்துக்கள் கூட்டு முயற்சிகள் உங்களுக்கு சில காரியங்களை உதவியாக இருந்தாலும் அதை நாம் தீர்க்கமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதனாலும் கூட உங்களுக்கு தடுமாற்றங்களும் சிரமங்களும் மாற்றங்களும் வரலாம். ஆக எதையுமே நீங்கள் அவசரப்படாமல் கிடைப்பதை நினைத்து திருப்திப்பட்டு இந்த காலகட்டத்தை ஒரு தண்டனையாக நினைத்து கடத்தி வாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி இருப்பின் இவருடைய அந்த கெடுபலங்கள் வராமல் எந்த வகையில் நீங்கள் மாறி நன்மையான பலனை கூட அடைந்திட முடியும். அதுக்கு இறையருளும் கூடுமானமும் தேவைப்படும். 10ஆம் இடத்திற்கு இவருடைய பார்வை. தொழிலில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். எந்த வேலையோ அல்லது வெளிநாடோ உள்நாடோ அல்லது சுயமான தொழிலோ வியாபாரமோ பிறரோடு சேர்ந்து செய்யக்கூடிய முயற்சிகளோ ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். தன்னிடத்தில் என்ன இருக்குது, குவாலிட்டி குவான்டிட்டி, சரியான ஆவணம் முறைப்படுத்துவது, வரி வாய்தா கணக்குகள் பரிசீலனை ஆவணங்கள், அரசு அதிகாரிகள் தொடர்புகள், முதலாளிகள், பணியாட்கள், இந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்பட்டால்தான் இதில் எதுவும் சிக்கிக்கொள்ளாமல் நீங்கள் சிரமங்கள் இல்லாமல் வெளிவர முடியும். கிடைக்கும் தொழிலை, கிடைக்கும் வேலையை, கிடைக்கும் ஜீவனத்தை இப்போது செய்து வாருங்கள். இதற்கான பலன் அடுத்த பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கலாம். ஆக எந்த வகையில் பார்த்தாலும் சென்மச்சனியில் குழப்பமும் ஆரோக்கியமும் செய்யும் நிலையில் ஒரு ஸ்திரமில்லாத தன்மையும் உங்களுடைய பணத்துக்கோ முயற்சிக்கோ உங்களுடைய ஈடுபாட்டுக்கோ உரிய பலன் உங்களை அடையாது தான். அதாவது தண்டிக்கப்படுவீர்கள். ஆக அந்த தண்டனையை நீங்கள் ஒரு தோல்வியையோ தண்டனைகளையோ ஒரு படிக்கற்களாக மாற்றிக்கொண்டு தக்க பரிகாரங்களை தேடிக்கொண்டு இறையருளை மேற்கொண்டு தர்மத்தை மேற்கொண்டு குலதெய்வ வழிபாடுகள் சூரிய சந்திர வழிபாடுகள் ஜெபம் தொழுகை தியானங்களை முறையாக பயின்றால் இந்த சென்மச்சனியிலிருந்து வரக்கூடிய கெடுபலிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும் என்பது இறையருளே. இப்போது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு எந்த மாதிரி நேரத்தில் பாதகம் இல்லாமல் சாதகம் பெற முடியும், பாதகங்களை அதிகமாக பெற முடியும் என்பதை இப்போ நட்சத்திரப்படி பார்ப்போம். இப்போ அவிட்டம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நட்சத்திரம் 22/2/2024 முதல் 14/3/2025 வரை நன்மையான சஞ்சாரத்தில் சனி சஞ்சரிக்கிறார். இதன் காலம் சென்மச்சனியின் கெடுபலன்கள் வராது. மாறாக நற்பலன்களும் சில முயற்சிகளை எடுத்து செய்ய வேண்டிய நிர்பந்தமும் ஆரோக்கியமும் உங்களுக்கு நன்மையாக மாறும். இதற்கு பாதகமான காலம் 29/3/2023 முதல் 21/2/2024 வரையும் 15/3/2025 முதல் 5/3/2026 வரை உள்ள காலம் பாதகமான காலமே. இந்த காலம் உங்களுக்கு நன்மையான காலங்கள் அல்ல. இந்த சென்மச்சனிக்கு சொல்லிய அனைத்து கெடுபலன்களும் உங்களை வந்தடையும். இந்த நேரம் உங்களுடைய அனுகூலமான தசாபுத்தி இருப்பின் தப்பித்துக்கொள்ள, இல்லையேல் கெடுபலன்கள் அதிகமாக வரும். தெய்வ வழிபாடுகளையும் முறையான பரிகாரங்களையும் சரியாக செய்துக்க வேண்டும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நட்சத்திர சஞ்சாரம் 29/3/2023 முதல் 21/2/2024 வரையும் 15/3/2025 முதல் 5/3/2025 உள்ள காலம் சாதகமான காலமே. இந்த காலகட்டம் உங்களுக்கு இவரால் நன்மையான பலன்கள், அதாவது அவருக்கு சொல்லப்பட்டுள்ள கெடுபலன்கள் வராது. இதில் மாறாக சொற்ப நன்மைகள் உங்களுக்கு ஈடேறும். உடைய முயற்சிகளோ முதலீடுகளோ எதிர்பார்ப்புகளோ அல்லது சுபகாரியங்களோ படிப்போ பயணமோ திறமை ஏதேனும் ஒன்றை சாதித்துக் கொள்வதற்கு தக்க தருணமாகும். இவர்களுக்கு பாதகமான காலம் 22/2/2024 14/2/2022 பாதகமான காலம். இதன் காலம் உங்கள் ஜாதகப்படி அதிர்ஷ்டமான தசாபுத்தி இருப்பின் அசுபடங்களிலிருந்து தப்பித்து மாறாக நற்பலன் அடையலாம். இல்லையேல் இந்த காலகட்டம் அவருக்கு சொல்லியுள்ள அந்த சென்மச்சனி கெடுதல் அதிகமாக உங்களை வந்தடையும். இப்போது சூரிய சந்திரர்கள் வழிபாடும் முன்னோர்கள் வழிபாடும் பூஜைகளும் தியானங்களும் தொழுகை ஜெபமும் ஆலய வழிபாடுகளும் தர்மங்களும் ரொம்ப அவசியம். பூரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நட்சத்திரமாய் 29/3/2023 21/2/2022 வரையும்
22/2/2024 14/3/2020 காலம் சாதகமான காலமே. இதன் காலம் செல்வத்தினை சொல்லிய கெடுபலன்கள் வராது, மாறாக நற்பலன் நடக்கும். நீங்கள் எடுத்து செய்யும் முயற்சிகள், ஆரோக்கியம் அனைத்தும் சொற்ப நன்மைகளை பெறக்கூடும். இந்த பூரட்டாதிக்கு 15/3/2025 முதல் 5/3/2026 வரை உள்ள காலம் பாதகமான காலமே. இதன் காலம் உங்கள் ஜாதகப்படி அதிர்ஷ்டமான தசாபுத்தி இருப்பின் பாதகத்தையும் தப்பித்துக்கொள்ளலாம். இல்லையேல் மாறாக இந்த சனிப்பை சொல்லியுள்ள அசுபலங்கள் அதிகமாக உங்களை ஆட்கொள்ளலாம். அப்போது ஆரோக்கியத்திலும், வெளி விஷயங்களிலும், ஜீவனத்திலும், குடும்பத்திலும், பிள்ளைகள் விஷயத்திலும், பணத்திலும் அதிக கவனம் செலுத்தி தன்னை தற்காத்துக் கொள்வது உகந்த ஒன்றே. உங்களுக்கான ஆலய தரிசனங்கள் வழிபாடு: சித்தர் தேரையர் பாம்பாட்டி சித்தரை வழிபடுவோம். திருநள்ளாறு சென்று சனீஸ்வரரையும், நவபாசான பைரவர் பெருச்சியூரில் இருக்கக்கூடிய ஒற்றை சனீஸ்வரர்கள் வழிபாடும், அவிட்ட 3 நாள் பாதம் விருதாச்சலம் ஆலத்து விநாயகர், அங்குள்ள சிவன், தஞ்சை நந்தி பிரகதீஸ்வரர், மாரியம்மன் வழிபாடும், விஷ்ணு துர்க்கை வழிபாடும், சதயம் தில்லை நடராஜர், கோவிந்தராஜ பெருமாள், காளி, நான்முகி, சொர்ண ஆசிரியர் ஒரு சேர வழிபடுவதும், குறிப்பாக அர்த்தஜாம பூஜை தரிசனம் பார்ப்பதும், பூரட்டாதி 1, 2, 3 பாதத்தில் பிறந்தது சுவாமிமலை சுவாமிநாதர், தேரழந்தூர் பெருமாள், மாயவர மயூரநாதன், அம்மன், வள்ளலார் வழிபட்ட ஆலயம் இவர்களெல்லாம் வணங்குவதும் உங்களுக்கு உகந்த ஒன்றாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.